அரசியல் ரீதியாக உங்கள் மனதிலே எழுகின்ற கேள்வியை நானே யூகித்துக் கொண்டு பதில் சொல்லுகிறேன். காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நீடிக்குமா நீடிக்காதா என்ற ஒரு கேள்வியை ஒன்று இரண்டு ஏடுகள் முன்வைக்கின்றன. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஓரிருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடி விமர்சனம் செய்து அவர்கள் அறிக்கை தந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் செல்வ பெருந்தகை அதை ஏற்றுக்கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணி உறுதியாக தொடரும் என்ற நம்பிக்கையோடு அவர் கருத்து தெரிவிக்கிற வேளையில் அதில் ஒரு சிந்தனையாளரும் எழுத்தாளருமான கோபண்ணா அவர்கள் காங்கிரஸ் எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்ததை கண்டித்து திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நிபந்தனைகளின்றி நாம் தொடர வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை, குறிப்பாக மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் சகோதரர் ராகுல் காந்தியும் நல்ல அவர்களுக்கிடையே இணக்கமும் நல்ல புரிதலும் இருப்பதால் இந்த இடையிலே ஏற்பட்டிருக்கிற சிறு சிறு சலனங்கள், ஓரிருவர் மனக்கசப்புகள், அவையெல்லாம் நிராகரிக்கப்படும் அல்லது அவற்றை புறந்தள்ளிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும் என்று நான் நம்புகிறேன். தேர்தலை பொறுத்தமட்டில் ஏற்கனவே உங்களிடம் நான் தெரிவித்தவாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும், திமுக கழகம் தனி பெரும்பான்மை பெறும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே வரப்போகிற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது, வாய்ப்பும் இருக்காது. அதிலே உறுதியாக நான் நம்புகிறேன். தனிப்பெரும்பான்மையோடு மீண்டும் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை தொடர்வார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் மக்களுக்காக செய்வது, தேர்தலுக்காக என்று சொல்வது அவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். எதிர் வட்டாரங்கள் யாரெல்லாம் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், முதலமைச்சர் ஆவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே உள்ளுக்குள் பதற்றம் ஏற்பட்டுத்தான் 2 நாட்களாக முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்புகளை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் பிரச்சனை திமுக ஏற்படுத்தாத இந்த மாதிரி தொடர்ச்சியாக காங்கிரஸ் சிலர் பேசிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் தேர்தல் களத்தில் தேர்தல் பணியாற்றுவது காங்கிரஸ் தலைமை சரியாக இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ளே இது எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து எல்லோருமாக ஒரு கருத்தை சொல்வதில்லை. 4 பேர் 4 விதமாக எதிர்ப்பு கருத்துக்களை சொல்வார்கள். அது வழக்கமாக காங்கிரஸ் கட்சியில் உள்ளதுதான். அதை பொருட்படுத்த வேண்டியது. பகிரங்கமா அவங்க பங்கீட்டை கேட்கிறாங்க, தொகுதியில் பங்கீடு கேட்கிறாங்க. தமிழகத்தில் ஒரு மாநில தலைவர் இருக்காரு செல்வ பெருந்தகை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில எம்பிக்கள் கேட்கறதை எப்படி பாக்குறீங்க? திமுக அதான் சொல்றேன்ல, காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுதான் வேலை. தலைமை ஒன்று சொல்லுவாங்க, 2 பேர் எதிர்த்து குரல் கொடுப்பாங்க, பிறகு சரியா போகும். இது காங்கிரஸ் கட்சியில் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். எனவே அந்த 1-2 பேர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தலைமை அலட்சியப்படுத்தி, மதிமுகவை போல இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே நிபந்தனையற்ற ஆதரவு தரணும்னு சொல்றீங்களா? நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை சொல்கிறோம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு தகுதியானவங்க. அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். நாங்கள் நிபந்தனையற்ற எது கோரிக்கை வைக்கலன்னு சொல்றீங்க திமுக கிட்ட. நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறேன். உங்கள்கிட்ட 4 தடவை இதே ஏர்போர்ட்டில் சொல்லியிருக்கிறேன். மித்த கட்சிக்கும் அதே அட்வைஸ். மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. நான் தலைமை தாங்கலை. திமுக தலைமையில் கூட்டணி இருக்குது. எல்லாரும் எல்லா கட்சிகளுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கூட்டணியை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இப்போ இந்த இன்டர்ன் பட்ஜெட்டில் காது குத்துற வேலை தமிழக அரசு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி காதிலே பொன்னாபரணம் பூட்டுகிற வேலை. முக்கியமா கண்ணப்பன் ஏற்கனவே பேசியிருந்தார்ல, உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு. அதனால தானே இந்த கமெண்ட்ஸ் திரும்ப அது ஒரு பெரிய அரசியல் கட்சிகள்
அதில் யாராவது ஒருத்தர் 2 பேர் 1-2 கருத்தை சொல்லுவாங்க. அது கட்சியினுடைய மொத்த தலைமையின் கருத்தாக எடுத்துக்கிற வேண்டாமே. ஜனநாயக நாட்டை அப்பப்போ தோன்ற கருத்துக்களை ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவற்றை அலட்சியப்படுத்த வேண்டிய இடத்துல அலட்சியப்படுத்திட்டு 2 தலைமையும் சரியான இணக்கம் இருப்பதனால, புரிதல் இருப்பதனால நெருடல் இல்லாமல் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும்னு நான் நம்புகிறேன்.